அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாளும் ஒரு நபிமொழி என்கிற இந்த தொடரூடாக நிறைய ஹதீஸ்கள் சம்பந்தமான தெளிவுகளை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரே கருத்தில் அமைந்திருக்கக்கூடிய 2 ஹதீஸ்களை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அனின் நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு, நவாஸ் இப்னு சம்ஆன் என்று கூறக்கூடிய நபித்தோழர் கூறுகிறார், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க், பிர் நல்லறம் என்றால் நல்ல பண்பாடுகள் ஆகும், நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகும். வல் இஸ்மு மா ஹாக்க ஃபி நஃப்ஸிக வ கரிஹத ஐயத்தலிய அலைஹின் நாஸ், பாவம் என்றால் உன் உள்ளத்திலே உறுத்தலை உண்டு பண்ணக்கூடியதும் பிற மனிதர்கள் பார்ப்பதை நீ வெறுக்கக்கூடியதும் தான் பாவம் என்று கூறுகிறார்கள். நன்மை என்று சொன்னால் நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், இதுதான் நல்லறம் என்றாலே இதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பாவம் என்றால் என்ன என்று கேட்டால், உன்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிற போது உள்ளம் உறுத்தி கொண்டிருந்தால், நீ செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பிறர் பார்ப்பதை, பிறர் அறிந்து கொள்வதை நீ வெறுப்பதாக இருந்தால் அது பாவம் என்கிற கருத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இதே கருத்தை உடைய ஒரு செய்தி வாபிஸத பின் மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அத்தைத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தேன். ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜித தஸ்அலு அனில் பிர், நன்மை என்றால் என்னன்னு கேட்கத்தான் நீ வந்தியா என்று கேட்டார்கள். குல்து நஅம், ஆம் யா ரசூலல்லாஹ், அதை பற்றி கேட்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்கிறார். நல்ல விஷயம்டா என்னன்னு கேட்க வந்தேன் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தப்தி கல்பக், நல்லது என்ன என்று நீ உன் உள்ளத்திடமே கேள். அல்லாஹு தஆலா எல்லாருடைய உள்ளத்தையும் ஒரு நல்ல நிலையில் படைத்திருக்கிறான். நாங்களாக எங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டாலே இல்லாமல் உள்ளம் தூய்மையானது. நாம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சரி எது பிழை எது என்று அடையாளம் காண முடியாமல் அதை மாற்றி விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உன் உள்ளத்திலே கேர். அல் பிர்ரு மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸ் வத்மஅன்ன இலைஹில் கல்பு, நல்லறம் என்று சொன்னால் அதை செய்கிற போது உள்ளம் அமைதியாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும், பதட்டம் இருக்காது, செய்யலாமா வேண்டாமா என்கிற தடுமாற்றம் இருக்காது, இப்படி செய்கிறோமே என்ற ஒரு உறுத்தல் இருக்காது. அப்படி உன்னுடைய உள்ளம் அமைதியாக இருந்தால் அது நல்ல விஷயம். வல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்று சொன்னால் உன் உள்ளத்தை உறுத்தும். வ தரத்தத ஃபி ஸத்ரி, நெஞ்சிலே அது தடுமாற்றத்தை உண்டாக்கும். வைன் அப்தாக்கன் நாசு வ அப்தவுக்க, மக்கள் அதற்கு தீர்ப்பளித்தால் அதுவும் உனக்கு தீர்ப்பளிக்கும். அதாவது மனிதனுடைய மனம் நல்லதாகத்தான் இருக்கிறது. நாம் சில தவறுகளை செய்கிற போது முதலில் கஷ்டமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும், போக போக அது பழக்கமாகிவிடும். அப்படி நாம் தவறு செய்ய செய்ய எங்களுடைய உள்ளங்களிலே கருப்பு புள்ளி இடப்படுகிறது. நாம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த புள்ளி அழிக்கப்பட்டுவிடும். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உள்ளத்திலே அப்படியே கருப்பு புள்ளி படந்து உள்ளமே கருமையாகிவிடும். அதன் பிறகு சரி எது பிழை எது என்கிற எண்ணம் எங்களுடைய உள்ளத்துக்கு வராது. அதன் பிறகு பாவத்தை செய்கிற போது ஒரு உறுத்தலை வராது. அதை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்கிற சங்கடம், எனக்கு இப்படி செய்தால் நான் செய்கிற தவறு மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது என்கிற சங்கடமே வராது. பகிரங்கமாக தவறை செய்யக்கூடியவனாகவும், தவறை கௌரவமாக பேசக்கூடியவனாகவும்,
நான் சாதாரணமான ஆள் இல்லை, இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறேன் என்று அதையே வீரமாக பேசக்கூடியவனாகவும் மனிதன் மாறிவிடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் குறித்து அறிஞர்கள் குறிப்பிடுகிற போது இஸ்தப்தி கல்பக், உன் உள்ளத்திடமே கேள் என்கிற பதிலை நாம் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஒருவர் நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் என்று கேட்டால் அவனோட உள்ளத்திட்டே கேள் என்று சொல்கிறோம். அவனுடைய உள்ளம் கெட்டதாக இருக்கிறது, அவன் செய்யக்கூடிய பாவத்தை எல்லாம் நியாயப்படுத்தி பேசுகிறது. தான் செய்வது பாவமே இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி விடுகிறான். அவனை பார்த்து நீ உள்ளத்திடம் கேள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது. உள்ளம் தவறாகத்தான் அவனுக்கு தீர்ப்பளிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியிடம் கூறியது போன்று நல்லவராக இருந்தால், நல்ல விஷயத்தில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் இந்த பதிலை நாம் சொல்லலாம். நீயே பட் சில விஷயங்கள் நாங்கள் சொல்லிவிட்டு தவறு செஞ்ச கேட்க நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் செஞ்சது நியாயமா, இது உங்களுக்கு சரியாகப்படுகிறதா, இது சரிதானா, இப்படி செய்யலாமான்னு கேட்கும்போது அவங்களுடைய உள்ளம் உறுத்துகிறது. நல்லவன்ட்டு இப்படி கேட்கலாம். கெட்டவனாகவே மாறின இடத்துல கேட்குற போது நான் செஞ்சதில் என்ன பிழை இருக்குது, இப்படி செய்யாமல் வேறு எப்படி செய்ய, முள்ளால் தான் எடுக்கணும், இரும்பால் தான் வெட்டணும், இதுக்கெல்லாம் இதுதான் ரூட்டு, இப்படி தவறை நியாயப்படுத்துகிற நிலைக்கு மக்கள் சென்று விடுகிறார்கள். இது சராசரி மனிதனுடைய நிலை மாத்திரமல்ல, இன்று மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையும் இதாகிவிட்டது. தாங்கள் பிரச்சாரம் செய்கிற விஷயத்திலேயோ அந்த பிரச்சாரத்தினுடைய விஷயங்களை அதாவது தவறாக சித்தரிக்கிற விஷயத்திலேயோ ஒருவர் சொல்ல வந்த கருத்தை கட் பண்ணி முன்னாலும் பின்னாலும் கட் பண்ணி அதுக்கு பிழையான ஒரு சித்திரத்தை கொடுக்குற விஷயத்திலேயோ அவர்களை பற்றிய பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புகிற விஷயத்திலேயோ எந்த மன உறுத்தலும் இல்லாமல் எந்த சங்கடமும் இல்லாமல் செய்கிறார்கள். நாம் இவர்களுடைய மானத்தோடு விளையாடுகிறோம், இவர்களுடைய மரியாதையோடு விளையாடுகிறோம், இவர்களுடைய குடும்பம் பிள்ளைகளோடு நாங்கள் விளையாடுகிறோம் என்கிற எந்த சங்கடமும் இல்லாமல் உள்ளங்கள் செத்து போய்விட்டது என்பதைத்தான் இவைகள் எடுத்து காட்டுகிறது. எனவே உள்ளத்திடம் கேள், உன் உள்ளத்திடம் கேள் என்கிறதை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நல்ல மனிதராகிய சஹாபியிடத்திலே சொன்னார்கள். அதே நிலையில் எல்லாரும் இருப்பார்கள் என்று கூற முடியாது. எனவே இருந்தாலும் நல்ல உள்ளங்கள் முழுமையாக அழிந்து விடவில்லை. எங்களுடைய உள்ளங்களும் சில நேரங்கள் நல்லதாகவும் சில நேரங்கள் கெட்டதாகவும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நிலை இருந்தாலும் நிச்சயமாக தவறு செய்கிற போது ஒரு மன உறுத்தல் இருக்கும். அந்த மன உறுத்தல் உங்களுடைய உள்ளத்துக்கு வந்துவிட்டால் நாங்கள் போகிற வழி பிழை என்று நின்று விடுங்கள், திரும்பி விடுங்கள். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய கண் பார்வையை விட உள்ளத்தின் பார்வை ஆழமானது. சில விஷயங்களை உள்ளம் தீர்மானித்து விடும், இது சரி வராது என்று தீர்மானித்து விடும். அப்போது கண்ணின் பார்வையை விட உள்ளத்தின் பார்வையை நாங்கள் நம்ப வேண்டி வரும். அந்த உணர்வை நாங்கள் மதித்து நாங்கள் நடந்து கொண்டால் நிறைய பிரச்சனைகள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். சில பேருக்கு கடன் கொடுக்க வேண்டாம் வேண்டாம் என்று மனசு சொல்லும், திருப்பி கிடைக்காது என்று சொல்லும். என்ன செய்யன்னு கொடுத்து விட்டு கொடுத்த கடனை வாங்க முடியாமல் இருப்போம். சிலரோடு ஒப்பந்தங்கள் செய்திருப்போம், எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் செய்ய மாட்டோம் நம்பிக்கையின் அடிப்படையிலே. ஆனால் மனசு சொல்லணும், எழுதி கொண்டால் நல்லது தானே என்று சொல்லி எப்படி கேட்குறது, எழுதித்தாங்க எப்படி கேட்குறது என்கிற ஒரு உள்ளம் இன்னொரு மனம் சொல்லும். கடைசியிலே ஹதீஸினுடைய வழிகாட்டலை குர்ஆனுடைய வழிகாட்டலை விட்டு விட்டு போவோம், பிரச்சனை வரும். நீ தந்ததுக்கு என்ன ஆதாரம், நீயும் இதில் பங்காளிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கும்போது தான் நாங்கள் விட்ட தவறை உணர்கிறோம். ஆக சில நேரங்களில் எங்களுடைய உள்ளம் எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லும். அது மார்க்க ரீதியான ஹராம் ஹலால் விஷயமாக இருந்தாலும் சரி, உலக விவகாரங்களாக இருந்தாலும் சரி, உள்ளத்திடம் சில விஷயங்களை கேட்டு நாங்கள் முடிவு செய்ய வேண்டி வரும். இந்த எங்களுடைய உள்ளம் சரியாக இருந்து அது எங்களுக்கு வழிகாட்டினாலே நிறைய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு விடலாம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுருக்கமாக கூறுகிறது. இந்த அடிப்படையிலே எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கும் உள்ளம் அமைதி பெறாத உள்ளம் ராகத்தாக இல்லாத செயல்பாடுகளை விட்டும் ஒதுங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாள் 29 வினா இலக்கம் 1 நல்லறம் என்றால் என்ன? வினா இலக்கம் 2 பாவம் என்றால் என்ன? வினா இலக்கம் 3 இலங்கை பாராளுமன்றத்தில் காணப்படும் செங்கோலை தயாரித்த நிறுவனம் எது? யாரால் எப்போது அன்பளிப்பு செய்யப்பட்டது? ரமலான் பரிசு மழை 2024 ரமலான் மாத விஷ
விசேட கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி. தொடர்ந்தும் 12வது தடவையாக இம்முறையும் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு எமது அமேஸ் நிறுவனத்தினால் நடாத்தப்படும் விசேட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெறுமதியான பரிசில்களை வெல்லுங்கள். முதல் பரிசு 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 30,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 20,000 ரூபாய், 4 தொடக்கம் 8 வரை 10,000 ரூபாய், 9 தொடக்கம் 28 வரை வெற்றி பெறும் போட்டியாளர்கள் 20 பேருக்கு 5,000 ரூபாயும் வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் பரிசில்கள் பணமாகவோ அல்லது பொருளாகவோ வழங்கப்படலாம். தினமும் கேட்கப்படும் 3 வினாக்களுக்கு விடைகளை எழுதி ரமலான் முழுவதும் கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்குமான விடைகளை எதிர்வரும் 30/4/2024 முன்னர் கிடைக்கக்கூடிய வகையில் ரமலான் பரிசு மலை அமேஸ் இலக்கம் 149 மாளிகா கந்த ரோட் கொழும்பு 10 என்ற முகவரிக்கு பதிவு தபால் மூலமாகவோ அல்லது போட்டி முடிவில் வழங்கப்படும் கூகுள் படிவத்தின் ஊடாகவோ அனுப்பி வையுங்கள். மேலதிக விவரங்களை www.ameslanka.com என்ற எமது இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது 07053868338 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் பரிசு மலையில் நனைய தயாராகுங்கள். ஜம்இய்யத்து ஷபாப் இலங்கை முஸ்லிம் வாலிபர் ஒன்றியம் இலங்கை திருநாட்டில் தேவையுள்ள அனைத்து இன மக்களுக்கும் பாகுபாடுகள் இன்றி மனிதமான ரீதியில் உதவிகளை செய்து வரும் அரசு சார்பற்ற சமூக சேவை தொண்டு நிறுவனம் இலங்கை முஸ்லிம் வாலிபர் ஒன்றியம் ஜம்இய்யத்து ஷபாப். இது 1997 ஆண்டு முதல் பிரதான 4 துறைகளில் அபிவிருத்தி செயற்திட்டங்களை மேற்கொண்டு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கல்வி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள், சமூக சேவை மற்றும் சமூக அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள், சுகாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டங்கள், தாவா நிகழ்ச்சி திட்டங்கள் என பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை எமது அமைப்பு ஆற்றி வருகிறது. இந்த உன்னத நிகழ்ச்சி திட்டங்களில் நீங்களும் பங்காளராக விரும்பினால் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். இலங்கை முஸ்லிம் வாலிபர் ஒன்றியம் இலக்கம் 149 மாளிகா கந்த வீதி கொழும்பு 10. தொலைபேசி இலக்கம் 0112 678 333.